அல்ல, பரிசுத்தமாக்கிவிட்டே. அவர் அன்பின் குரலே அழைத்தது என்னையே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. உம்முடைய பாதத்தை விட்டு பிரியாதபடி, உங்க சபை கூடியவர்களை விட்டு விடாதபடி. ஹல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அருமையான இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நானும் நீங்களும் ஆசரிக்கும்படியாக தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல அருமையான இந்த வாய்ப்புக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மாதத்துல கடைசி பரிசுத்த ஓய்வு நாளில நம்ம எல்லாருமே குடும்பமாக அமர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த ஆன்லைன்ல நம்ம எல்லாருமே தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். நிச்சயமாகவே நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய பிரயாசங்கள் ஒன்றும் வீண் போகாது. ஏனென்றால் கர்த்தர் மிகவும் நல்லவர். நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய ஜெபங்களை, நம்முடைய ஆதங்கங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் கண்டிருக்கிறார், துருத்தில வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே மிகப்பெரிய விடுதலையை தந்து ஆண்டவர் இந்த வாரம் முழுவதும் இனி வருகிற மாதங்களும் கர்த்தர் உங்களை நடத்த அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவருடைய பாதத்துல வரும்போதெல்லாம், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்கிற வார்த்தையை நீங்க சொல்லாம இருக்கவே கூடாது. என்னுடைய பாவங்களை மன்னிங்க, அக்கிரமங்களை மன்னிங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஒவ்வொரு நாளும் பாவரிக்கை செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்துகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான்னு சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். அதே போல விசுவாச அறிக்கையும் நாம் செய்ய வேண்டும். விசுவாச அறிக்கையும் மாத்திரமல்ல, பாவ அறிக்கையும் செய்ய வேண்டும். பாவ அறிக்கை மாத்திரமல்ல, வாக்குத்தத்தங்களையும் சொல்லியும் அதிகாலையில் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மளை விதமாக நடத்தி வரும்படியாக இருக்கிறார். அருமையான ஒரு பாடல், என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், தன் மகனாய் என் மகளாய் என்னை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி, இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாக்கி விட்டேன் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக சந்தோஷமாக பாடி ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. Thank you Lord. ஆமென். Praise the Lord. கரங்களை தட்டி சந்தோஷமா. ஹல்லேலூயா. என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், தன் மகனார் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், தன் மகனார் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாக்கி விட்டேன். இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகி விட்டேன். நேசரின் பின் செல்லுவேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். நேசரின் பின் செல்லுவேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், தன் மகனாம் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். சேர்ந்து சொல்லுவோம். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், தன் மகனாம் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். ஆமென். சந்தோஷமா ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory God. ஆழ்கடலில் எரிந்து விட்டார், காலாலே மீதித்து விட்டார். ஆழ்கடலில் எரிந்து விட்டார், காலாலே மீதித்து விட்டார். நினைவு கூற மாட்டார், என் நேசரை துதித்தீரே. நினைவு கூற மாட்டார், என் நேசரை துதிக்கின்றேன். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், தன் மகனார் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். என் பாவங்கள் என் இயேசு
இயேசு மன்னித்து விட்டார். கண்மகனா என் இயேசு ஏற்றுக்கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேன், மறுபடியும் பிறந்து விட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்றேன், மறுபடி பிறந்து விட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்றேன், மறுபடி பிறந்து விட்டேன். பழையன கலந்தனவே, நான் புதிய படைப்பானேன். பழையன கலிந்தனே, நான் புதிய படைப்பானேன். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். கண்மகனா என் இயேசு ஏற்றுக்கொண்டார். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். கண்மகனாம் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். கண்மகனாம் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். நன்றி 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 என்றும் நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். வல்லவரே நல்லவரே, வல்லவரே நல்லவரே, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். காண்பவரே காப்பவரே, காண்பவரே காப்பவரே, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். பாவங்களை போக்கிவிட்டார், பாவங்களை போக்கிவிட்டார். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். எல்லாரும் சேர்ந்து நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நோய்களெல்லாம் சுமந்து கொண்டே, நோய்களெல்லாம் சுமந்து கொண்டே, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். சேர்ந்து சொல்லுவோமா? நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஆவியினால் அபிஷேகம் செய்தீர், ஆவியினால் அபிஷேகம் செய்தீர். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். இந்த ஆராதனை வேளையில நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். உள்ளம் எல்லாம் அன்பே நாளை பொங்க வேண்டும், உள்ளம் எல்லாம் அன்பே நாளை பொங்க வேண்டும். கள்ளம் நீங்கி காலம் எல்லாம் வாழ வேண்டும், கள்ளம் நீங்கி காலம் எல்லாம் வாழ வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், இந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். பாவமான சுவாபம் எல்லாம் நீங்க வேண்டும், பாவமான சுவாபம் எல்லாம் நீங்க வேண்டும். தேவ ஆவி தேற்றி என்றும் நடத்த வேண்டும், தேவ ஆவி தேற்றி என்றும் நடத்த வேண்டும்.
உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். சேர்ந்து உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். ஜீவ தண்ணீர் நதியாக பாய வேண்டும். ஜீவ தண்ணீர் நதியாக பாய வேண்டும். சிலுவை நிழலில் தேசம் எங்கும் வாழ வேண்டும். சிலுவை நிழலில் தேசம் எங்கும் வாழ வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாமம் உந்தன் நாமம் பாட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் மிகவும் நல்லவர். நம்முடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், நோய்கள் எல்லாத்தையுமே ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். பாவங்களை மன்னித்திருக்கிறார். அக்கிரமங்களை, சாபங்களை நீக்கியிருக்கிறார். வியாதிகளை ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். விசுவாசத்தோடு இருக்கிறீங்களா? அதனாலதான் நம்ம பாடணும், என் பாவங்கள் இயேசு மன்னித்து விட்டார் என்று சொல்லி. உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி நீங்க விசுவாசிக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ போன்னு சொல்லுகிறார். இனி நீ பாவம் செய்யாது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி பாவங்களை மன்னித்த தெய்வனுக்கு தான் நன்றி நன்றி என்று சொல்லி நாள்தோறும் நான் பாடுறேன்னு சொல்லி நம்ம பாடணும். அதனாலதான் இந்த நாவை எந்த உள்ளம் தங்க வேண்டும். பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே அவருடைய ஆவி நமக்குள்ள தங்கும்படியாக இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னும் ஒரு பாடலை பாடி சந்தோஷமா ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குது என்று சொல்லி பழைய பாடல் சேர்ந்து அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாக சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. கரங்களை தட்டி சந்தோஷமா. என் வாழ்க்கையில அநேக தடவை நான் வழிவாரி போயிட்டேன்ப்பா, இருந்தாலும் என்னை தேற்றும்படியாக ஆண்டவரே உங்க அண்டையில சேர்த்துக் கொள்ளும்படியாக என்னை இழுத்துக் கொண்டீரேன்னு சொல்லி அதற்காக சந்தோஷம்னு சொல்லி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வழி தப்பி நான் தெரிந்தே, பாவ பலியதை சுமந்தறிந்தே. வழி தப்பி நான் தெரிந்தே, பாவ பலியதை சுமந்தறிந்தே. அவர் அன்பின் குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பின் குரலே அழைத்தது என்னையே. அந்த இந்த நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்று, அந்த இந்த நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்று. சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. 1 by 10 எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே.
சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்கு. சேர்ந்து சொல்லுவோமா? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிக்கிறவர்கள் பாதாளத்தில் அழிந்திடுவார்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோமே. ஆமென். பரலோகத்துக்கு போகும்படியாக இந்த பூமியில பரிசுத்தமான வாழன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன், நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன், என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்கு. கரங்களை தட்டி சொல்லுவோம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. எல்லாரும் கரங்களை தட்டி, அப்பா சகலமும் உம்மாலே ஆனதாண்டவரே. glory. வான பூமி இந்த வார்த்தையினாலே சிருஷ்டிக்கப்பட்ட தெய்வமே. glory God. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றீமாலங்கள பௌடகரகன ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவேன். அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவேன். எனக்குள்ளே
இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவர். எல்லாருமே உனக்குள்ளே உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. இயேசு என்றும் பெரியவரே, இயேசு என்றும் பெரியவரே, இயேசு என்றும் பெரியவரே, இயேசு பெரியவரே. ஆமென் அல்லேலூயா, 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 ஆமென் அல்லேலூயா. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக என்னன் பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்மேல் பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக என்மேல் பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்மேல் பொழிந்திடுமே. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போல் தாரும் தேவா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் சாட்சியினால், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினால். பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. எல்லாரும் அந்த அபிஷேகம் ஊற்றப்படட்டும், எல்லாரும் அந்த அபிஷேகம் ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. உரபா லப கத லப ரிம நகத லப ஷகலதரு. ஹல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிற தெய்வமே, எங்க மத்தியில நீங்க ஊற்றப்பட்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாத கடைசியில பரிசுத்த ஓய்வு நாளில தேவனுடைய மகிமை எங்க மத்தியில் இறங்கி இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க பிரச்சனைகளோடு இறங்கி இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கே நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 நன்றி. உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்ளுவதற்கு நான் பாத்திரனாக இருக்க என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. என் உள்ளம் நிரம்பட்டும் ஆண்டவரே, என் உள்ள நிரம்பட்டப்பா, வழிந்தோடட்டப்பா. குயவனுடைய கையில ஆண்டவரே இந்த மண்பாண்டம் கெட்டு போனதை போல நானும் ஆண்டவரே நாங்களும் ஒரு சில நேரங்களிலுமே விட்டு பின்வாங்கி கெட்டு போய் இருக்கிற சூழ்நிலை மறுபடியும் திரும்ப வணையும்படியாக இந்த குயவன் அந்த மண்பாண்டை எடுத்து ஆண்டவரே திரும்பி வணைந்ததை போல எங்களை வணைந்து கொள்ளும் ஆண்டவரே. வெறுமையாக நான் வந்திருக்கிறேன்பா,
நான் வெறுமையாக வந்திருக்கிறேன்ப்பா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் வெறுமையான பாத்திரமாக வந்திருக்கிறேன், எதற்கும் உபயோகம் இல்லாத பாத்திரமாக வந்திருக்கிறேன், எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்யுமே. எத்தனை பேர் இந்த காலவேளை என்னோடு சேர்ந்து சொல்ல முடியும்? ஆண்டுடைய பாதத்துல சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா. இந்த வெறுமையான பாத்திரத்தை எடுத்து பயன்படுத்துகிறது நீங்க தான்ப்பா. எல்லாரும் வீட்டுல இருக்கிற வண்ணமாக தேவனை ஆராதிக்குங்க பாருங்களாம். எல்லாரும் தேவனை ஆராதிங்க. வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வேத பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஆஹா அல்லேலூயா, 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 ஆமென். அப்பா இந்த பாத்திரத்துக்கு ஆண்டவரை எந்த விதத்திலும் ஆண்டவரை தகுதி இல்லாத அளவுல நான் வாழ்ந்துட்டோம்ப்பா. நீங்க தான்ப்பா தகுதி கொடுக்கிறவர் ஆண்டவர். உங்க பாதத்துல முற்றிலுமா எங்களை தாழ்த்து வெறுமையாக்குகிறோம். வீளை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. வீளை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. வீளையில்லாவும் கிருபையா உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே.
உடைந்த உன்னையும் உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைந்த என்னையும் உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஆஹா அல்லேலூயா, 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 உங்க பாதத்தில் எங்களை முற்றிலுமான தாழ்த்தி எங்களை வெறுமையாக்குகிறப்பா. ஆண்டவரே, என் தேசத்தை ஒரு விஷயமாக நம்ம எல்லாரும் தேசத்துக்காக ஜெபிப்போமா? நம் தேசத்தை ஒரு விஷயமாக நினைவு கூறுவோம். ஆண்டவர், கடந்த 2 வருடங்களாக ஆண்டவரே 2019 வருஷத்திலிருந்து இந்த கொரோனா ஆண்டவரே பல விதத்துல பல இடங்களில பல தேசங்களில ஆண்டவரே பல மாவட்டங்கள் மாநிலங்கள் கிராமங்கள் ஆண்டவரே பல மனுஷர்களை கூட விட்டு வைக்கவே இல்லை. எல்லாரையும் புரட்டி போட்டதே. அநேக லட்சக்கணக்கான ஜனங்கள் உலகத்துல மாண்டு போயிருக்கிறார்களே. ஆண்டவரே, கோடிக்கணக்கான ஜனங்கள் இதுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே. ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரின் தாக்கங்கள் அதிகமாக்கி கொண்டிருக்கிறது. 1ஆம் அலை 2ஆம் அலை என்று சொல்லி 3வது அலை வந்திருக்கிறது அறிந்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அதை கர்த்தாவை தொடர்ந்து வராதபடி அது சிறு பிள்ளைகளை பாதிக்கும் என்று சொல்லி கர்த்தாவை சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினாலே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். இனிமேல் அந்த தொற்று சிறு பிள்ளைகளை யாரையுமே பாதிக்கப்படக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால சீக்கிரத்தில் இந்த கொரோனாவுடைய கர்த்தாவி தாக்குதல் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால நிறுத்தப்படட்டும். அது இயேசுவின் நாமத்தில் பரவாதபடி இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கப்படுவதாக சீக்கிரத்தில் ஆண்டவரே தொற்று இல்லாத தேசங்களாக மாற்றுங்கப்பா. உலகத்தில் அந்த தொற்று எங்கேயுமே இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால சொல்லி ஜெபிக்கிறோம். அற்புதங்களை கர்த்தர் செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே குழந்தைகளை ஆண்டவரே பாதிக்காதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தேசத்தில் இருக்கிற எல்லா அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடியரசுத் தலைவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆளுநருக்காக ஜெபிக்கிறோம். எல்லா மாநில முதலமைச்சருக்காக ஜெபிக்கிறோம். எல்லா மாவட்ட கலெக்டருக்காக ஜெபிக்கிறோம். எம்எல்ஏக்காக ஜெபிக்கிறோம். எம்பிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினால காவல்துறை அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவத்துறையில் இருக்கிற அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினால எல்லா துறைகளில் இருக்கிற அதிகாரிகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க பாதுகாப்பு நாங்கள் வைக்கிறோம். கொரோனானால பாதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹாஸ்பிட்டல் ஐசியூல அட்மிட் பண்ணிருக்கிற தன்னை தனிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை கர்த்தர் செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. சீக்கிரத்தில் தகப்பன ஒரு பெரிய விடுதலை நீங்க தரப்போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு சில மாவட்டங்களை தளர்வு பண்ணிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு சில மாவட்டங்களை இன்னும் நீடித்திருக்கிற தகப்பன இந்த ஊரடங்குக்காக ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில்
எல்லா மாவட்டங்களும் தளர்வு பண்ணி விடுதலையோடு ஜனங்கள் வேலைக்கு போக தன்னுடைய கடமைகளை செய்ய தேவனை ஆராதிக்க உமக்கு நன்றி சொல்ல ஜனங்களை கர்த்தாவை அற்புதங்களாக கர்த்தாவை நீங்கள் வழிநடத்தி கொண்டு வரதுக்காக ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட தேசத்துல கர்த்தாவை அசூசியங்களை மாற்றி ஆண்டவர் அற்புதங்களை செய்வீராக. ஜெபிக்கிற பிள்ளைகள் எழும்பட்டும் ஆண்டவரே. ஜெபிக்கிற கர்த்தாவை அநேக பிள்ளைகளை நீங்கள் எழுப்பி ஆங்காங்கு கர்த்தாவை தேசத்துக்காக தலைவர்களுக்காக ஜெபிக்க கர்த்தாவை நீங்கள் எழுப்பும்படி ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். தாழ்த்துகிற மெருமையாக்குகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு என்னோடு சேர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். நீர் என்ன பேச சித்தம் வச்சிருக்கிறீரோ சித்தத்தை எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறவங்களை வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து நாங்கள் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? இந்த மாதம் கடைசி பரிசுத்த ஓய்வு நாளில் நம்ம கூடி வந்திருக்கிறது நிமித்தமாக நிச்சயமாகவே புது மாதத்துல புதிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்யும்படியாக இருக்கிறார். ஆமென். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்கும்படியாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருந்து அற்புதங்களை செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். அருமையான இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நான் நீங்களும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நல்ல பாடல்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். பாடி ஆராதித்து துதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அது மாத்திரமல்ல, நல்ல விண்ணப்பங்களை சொல்லி நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். எப்படி இருந்தாலுமே நம்ம சபையில கூடி ஆராதிக்கிறதை போல இருக்காது. எவ்வளவுதான் நம்ம ஆன்லைன்ல நம்ம பிரசங்கம் பண்ணினாலும் பாடல் ஆராதனை எல்லாம் செய்தாலுமே நம்ம சபையில கூடி ஆராதிக்கிறது போல வசனத்தை கேட்கிறதை போல இருக்காது. உங்களுடைய இந்த ஆன்லைன்ல உங்களுடைய கவனங்கள் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் பல விதத்துல சிதறித்தான் கிடக்கும். நம்ம நேர்ல நம்ம ஜெபித்து ஆராதிக்கிறதை போல இருக்காது. அது சீக்கிரத்துல கர்த்தர் நமக்கு சீக்கிரத்துல அது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? எனக்கு இப்படி கேமராவை பார்த்து பேசி எனக்கு பழக்கம் கிடையாது. ஆனாலும் கர்த்தர் இதை அனுமதித்ததுக்காக கர்த்தர் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நான் மகிமைப்படட்டும். ஜனங்களை பார்த்து பேசி அந்த ஆக்ஷனோட சில காரியங்களை பேசி பழக்கமானதிலிருந்து இந்த கேமரா முன்னாடி நின்று பேசி பழக்கம் கிடையாது. வார்த்தைகளே வரமாட்டேங்குது. ஆனாலுமே ஆண்டவர் கொடுத்திருக்கிற காரியத்தில் கொடுத்திருக்கிற அந்த சிந்தனையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ஞானத்துல உள்ளத்துல சில காரியங்களை பகிர்ந்து கொண்டு கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எப்போ ஆன்லைன்ல இந்த யூடியூப்ல இந்த காரியங்களை செய்யும்படியாக இருக்கிறோமோ அப்பத்திலிருந்து இதுவரைக்கும் ஆண்டவர் கொடுக்கிற இதுலதான் ஓடிட்டே இருக்கிறது. மற்றபடி எதுவுமே சுயத்துல இல்லை, எதுவுமே இல்லை. கர்த்தர் என்ன சொல்கிறார் அதன்படி செய்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் நேரில் உங்களை எல்லாம் பார்த்து ஜெபித்து உங்களோடு இணைந்து ஆராதிக்க அதுல ஒரு பெரிய வாஞ்சியாக இருக்கிறோம். பெரிய அந்த நாள் பெரிய ஒரு எழுப்புதலின் நாளாகத்தான் இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசத்தோடு நம்புகிறேன். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியத்தை நான் ஜெபிக்கும்படியாக இருக்கிறேன். கர்த்தர் வருமளவும் நாம் எப்படி இருக்க வேண்டும் ஆண்டவர். இனி வர்ற நாட்களில் கொடிய காலங்கள் வருகிறது, கொடிய மோசமான காலங்கள் வருகிறது. இனி நான் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஒரு சில காரியத்தை நான் ஜெபிக்கும்படியாக இருக்கிறேன். ஓ கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. வருகிற நாட்களிலே, வருகிற காலங்களிலே, வருகிற வருஷங்கள் எப்படி இருக்குமோ என்று தெரியாது. நாளை தினம் எப்படி இருக்கும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆண்டவரே, நான் எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தர் வருமளவும் நாம் எப்படி இருக்க வேண்டும்? நான் நீங்கள் இனிமேல் எப்படி இருக்கணும்? கர்த்தர் வருமளவும் இப்ப ஜெபிக்கிறீங்க, துதிக்கிறீங்க, ஆராதிக்கிறீங்க, ஐக்கியப்படுகிறீங்க. இன்னும் நான் எப்படி இருக்க வேண்டும்? மறுபடியும் கர்த்தர் நினைப்பூட்டுகிறது என்னவென்றால், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது என்ன சொல்லுகிறார் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், சபை கூடி வருவதலை விட்டு விடுகிறது போல, நல்லா கவனிங்க, சிலர் விட்டு விடுகிறதை போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நல்லா கவனிங்க, ஒருவர் புத்தி சொல்ல கடவும். சபை கூடி வருகிறதை நீங்கள் விட்டு விடவே கூடாது. அன்பு தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் கர்த்தர் வருமளவும்
அன்பு தேவ பிள்ளைகளே, சபை மக்களே, நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், சபை கூடி வருகிறதை விட்டுவிடவே கூடாது. ஏதோ தானத்துல தேவனுடைய ஆலயத்துக்கு நீங்க போக கூடாது. ஏதோ நீங்க ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் போய்த்தான் ஆகணும் என்று சொல்லி நீங்க போக கூடாது. ஆனால் தேவனுடைய பரிசுத்த ஓய்வு நாள், இதை நான் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானத்தோடு எந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் தவறாதபடி தேவனுடைய ஆலயத்துக்கு நான் போவேன் என்று சொல்லி ஆண்டோடைய பாதத்தில் நீங்க உட்கார்ந்து ஜெபிக்கிறவர்களாக, துதிக்கிறவர்களாக, ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறதை போல நாம விட்டு விடாதபடி இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொருவருக்கு ஒரு புத்தி சொல்ல கடவோம் என்று சொல்லி அவர் நமக்கு சொல்லும்படியாக இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில இன்னைக்கு நாம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்றால், சபை கூடி வருகிறதை விட்டு விடவே கூடாது. சீக்கிரத்துல லாக்டவுன் முடிய போகிறது. ஆராதனை கூடி வரும்படியாக இருக்கிறோம். ஆராதனைக்கு கூடி வரும் பொழுது நான் நீங்களும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய பாதத்தை நான் விட்டு பிரியாதபடி, உங்க சபை கூடியவர்களை விட்டு விடாதபடி, ஆண்டவரே, சபையில் நடக்கிற எல்லா ஆவிக்குரிய கூட்டங்களிலே ஆண்டவரை நான் விட்டு விடாதபடி உங்க பாதத்துக்கு வருவேன் என்று சொல்லி நாம் தீர்மானம் பண்ண வேண்டும். எது வரைக்கும் என்றால், நம்ம ஆண்டவர் இங்க வரும் வரைக்கும், அதாவது கர்த்தர் வரும் அளவும் நானும் தீர்மானம் பண்ணணும். இரண்டாவது எப்படி தீர்மானம் பண்ணணும்னா, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் போது, 1 கொரிந்தியர் 11:26வது வசனம், ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இரண்டாவதாக, கர்த்தருடைய பந்தியில நான் நீங்களும் உண்மையாக இருக்க வேண்டும். கர்த்தர் வருமளவும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், சபை கூடி வருதலை நான் நீங்கள் விட்டு விடாதபடி அவருடைய பந்தியில, கர்த்தருடைய பந்தியில, திருவிருந்து ஆராதனையில் உண்மையாக இருக்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, திருவிருந்து ஆராதனை முன்பதாக நீங்கள் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு, ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும். பரிசுத்தத்தை நான் நீங்கள் ஆடையாக மாத்திரம் அணிந்து கொள்ளுகிறது மாத்திரம் பத்தாது. உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, என் சிந்தனையை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, என் கண்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, என் வார்த்தையை பரிசுத்தப்படுத்துங்க என்று சொல்லி பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த ஓய்வு நாளில் வந்து தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுவதற்கு முன்பதாக தன்னைத்தானே பரிசோதித்து பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை விட்டுவிடக் கூடாது என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த தினத்தில் நமக்கு வலியுறுத்தும்படியாக இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், திருவிருந்தில பங்கு பெறும்படியாக ஏதோ ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், மாதம் திருவிருந்தில பங்கு பெற வேண்டும் சொல்லி கடமைக்காக நீங்கள் பங்கு பெறக்கூடாது. ஏனென்றால் வேதவசனம் சொல்லப்படுகிறது. அடுத்த வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க, அபாத்திரமாக நீங்க பங்கு பெறும்போது வியாதி வரும்படியாக இருக்குது, ஆக்கணிக்குள்ளாக நீங்கள் தீர்க்கப்படும்படியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கும்படியாக இருக்கிறோம். அப்படி என்றால் சபை கூடி வருதலை விட்டு விடாதபடி, கர்த்தருடைய பந்தியிலே அதையும் நீங்கள் விட்டு விடாதபடி, நீங்கள் கர்த்தர் வரும் வரவும் நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக நான் சொல்லி நான் கடந்து போகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம், நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்திலும் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்து ஓங்கவும் செய்து, இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஆண்டவர் வரும் போது மூன்றாவதாக அவர் வருமளவும் எப்படி இருக்கணும்னா, அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் வரும்பொழுது சபை கூடி வருதலை விட்டுவிடக் கூடாது. அவர் வரும்போது கர்த்தருடைய பந்தியில நானும் நீங்கள் பங்கு பெற்றிருக்க வேண்டும். அவர் வரும்பொழுது அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். தெய்வீக அன்பு, தேவனுடைய அன்பு நமக்குள்ள இருக்குமானால் பல பேரிடத்தில் நம்ம அன்பாக இருப்போம். அவருடைய அன்புல நாம் நிலைத்திருக்க வேண்டும். பாவி என்று சொல்லி பாராதபடி, சத்துரு என்று சொல்லி பாராதபடி அவர்கள் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த அன்புல நானும் நீங்களும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தினத்துல கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக இருக்கிறார். இயேசுனுடைய அன்பு விலையேற பெற்றது. அவர் இரு கரம் நீட்டி ஆணிகள் அடிக்கப்பட்டு ஒன்றுமே இல்லாத அளவுல சரீரத்தில் முழுவதும் இருக்கிற எல்லா ரத்தங்களும் எல்லாம் ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாத அளவுல நமக்காக விளையக்கிரகமாக சிந்தி விட்டாரே. அவர் இரு கரங்களையும் அழைத்து அன்போடு நம்மளை அழைக்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட அன்பு விலையேறப்பட்டது. பாவத்திலும் சாபத்திலும்
அக்கிரமத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னையும் உங்களையும் அவருடைய அன்பின் சொற்களாக நம்மளை நேசித்து அரவணைத்துக் கொண்டாரே, அதே போல அவர் வருமளவும் நானும் நீங்களும் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னைக்கு நமக்கு வெளிப்படுத்தும்படியாக இருக்கிறார். நான்காவதாக யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து, ஆமா, நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. அதனால நீடிய பொறுமையாக இருங்க. சபை கூடி வருதல விட்டு விடாதிருங்க. கர்த்தருடைய பந்தியில நீங்க ஆசரிக்க வேண்டும். அன்பிலே நிலைத்திருங்க. நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருங்க. எதுவரைக்கும்? கர்த்தர் வரும் அளவும். அன்பு தேவ பிள்ளைகளே, இப்ப காலகட்டங்களில், இந்த கொரோனாவினுடைய காலகட்டங்களில் பார்த்தா இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வந்துருவாரு போல. அதனால அவர் வருமளவும் நான் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய அன்பு தேவ பிள்ளைகளை உங்களுக்காகவே கர்த்தர் சொல்லுகிறார், நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருங்க. பொறுமையை இழக்க வேண்டிய சூழ்நிலையை பிசாசு கொண்டு வருவான். அதனால நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருங்க. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எந்த காலத்திலும், எந்த நேரத்திலையும், எந்த சமயத்துல என்னென்ன உங்களுக்கு நேரிடுகிறதோ, உங்களுக்கு இது விரோதமாக யாரு எழுப்பினாலும் என்ன செஞ்சாலும் அமைதியா இருங்க. பிசாசு உங்க வாயை கிளறனாக பார்ப்பான், உங்களை வாயை புரட்டுவான். நீங்க ஏதாவது பேசணும், ஏதாவது தவறா பேசணும்னு சொல்லி பிசாசு செய்ய வைப்பான், கோபத்தை உண்டு பண்ணுவான். நீங்க என்ன பண்ணுங்க? நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருங்க. எப்போ? கர்த்தர் வருமளவும். ஆமென் சொல்லுவோமா? நானும் நீங்களும் அப்படி இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே அற்புதங்களை செய்யும்படியாக இருக்கிறார். கர்த்தர் வருமளவும். ஐந்தாவதாக நானும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தீத்து எடுத்துக்கொள்ளுங்க. தீத்து 2ஆம் அதிகாரம் 12-13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தீத்து 2ஆம் அதிகாரம் 12-13வது வசனத்தை வாசிப்போம். நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் உலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது என்னவென்றால், பரிசுத்தத்தை குறித்து வேத வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். பரிசுத்தம் நமக்கு முக்கியம். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான் பரிசுத்த, அதனால் நீங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் அதான் சொல்கிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறேன், நான் பரிசுத்தம் உள்ளவர், அதனால் நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் வருமளவும் பரிசுத்தத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் தெசலோனிக்கேயரில் சொல்லப்படுகிற ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாய் இருக்கும்படி நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் வருமளவும் ஆண்டவர் சீக்கிரத்துல வரப்போகிறாரு. குற்றமற்றதா இருக்க வேண்டும். நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறா. அதனால் இங்க சபை கூடி வருதல விட்டு விடாதீங்க. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறா. கர்த்தருடைய பந்தியை நீங்க விட்டு விடாதீங்க. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறா. அவருடைய அன்புல நிலைத்திருங்க. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறா. நீடிய பொறுமையுள்ளவர்களாக இருங்க. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறா. அவர் கொடுத்த பரிசுத்தத்தில் நிலைத்திருங்க. அந்த பரிசுத்தத்தை நீங்கள் ஆடையாக அணிந்து கொள்கிறது மாத்திரமல்ல, இல்லத்திலும் பரிசுத்தம் இருக்கும் என்ற சொற்கள்ல, நம் நடைகள் உடைகளில பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்தில் விளம்புகிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அடுத்து நான் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் வருமளவும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆனதால் கர்த்தர் வருமளவும், நல்ல கவனிங்க, கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். போதும். கர்த்தர் வருமளவும் நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா தீர்ப்பு சொல்லாதிருங்கள். தீர்ப்பு சொல்றதுக்கு நம்ம ஆளே இல்லை. அவர் வரும் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அவர் வரும் வரைக்கும் தீர்ப்பு சொல்லக்கூடாது. நிறைய பேர் தீர்ப்பு சொல்றாங்க. அந்த தீர்ப்பு, அந்த வேற தீர்ப்பு இருக்குது. நமக்கு நாமே ஒரு சில தீர்ப்பு. அதுக்கு தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். அன்பு தேவ பிள்ளைகளை, தீர்ப்பு சொல்லாதிருங்கள்.
ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது வருமளவும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். எந்தெந்த காரியத்துல தீர்ப்பு சொல்லக்கூடாது, இந்த உலகத்துக்குண்டான காரியத்துல தீர்ப்பு சொல்லும்படியாக இந்த உலகத்துல கவர்மெண்ட் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க ஒரு சில காரியங்கள், தீர்ப்பு சொல்லுகிறவர்கள். ஆனா நானும் நீங்கள் தீர்ப்பு சொல்லுறவர்களுக்கு ஆள் இல்லை. ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுங்க. தீர்ப்பு சொல்லக்கூடாது. வேதத்துல தான் பார்க்கிறோம், தீர்ப்பு சொல்லாதிருங்க. அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் வருமளவும் எந்த காரியத்தை குறித்து யாருக்கும் தீர்ப்பு சொல்லாதிருங்க. அதைத்தான் ஆண்டவர் வெளிப்படுத்தும்படியாக இருக்கிறார். அது மாற்றமல்ல, 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்தில் வாசிக்கும் போது, ஆகையால் இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். கர்த்தர் வருமளவும் என்ன பண்ணணும்? தேற்றப்படணும். ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். கர்த்தர் வருமளவும் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். தேற்றுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் அனுசரிச்சு அரவணைத்து இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவி செய்து தேற்றி மனவேதனையோடு இருப்பாங்க. அவங்களை தேற்றுங்கள், ஒருவருக்கு ஒரு தேற்றுங்கள் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். கர்த்தர் வருமளவும் தேற்றுங்கள். யூதா 1:21-23 வாசிப்போம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடே ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. பாருங்க, 21வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது ஆத்துமா ஆதாயப்படுத்துங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கும்படியாக இருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் வருமளவும் ஆத்துமா ஆதாயம் பண்ண வேண்டும். அதைத்தான் சொல்ல, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு எதுவாக தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். இரக்கத்தை பெற காத்திருந்த அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி, இதுதான் ஆத்தும ஆதாயம். பகுத்தறிவுகளாயிருந்து சிலருக்கு நீங்க என்ன பண்ணுங்க? இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியில் இருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்து. நானும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆத்தும ஆதாயம் பண்ண வேண்டும். ஆத்தும ஆதாயம் பண்ண வேண்டும். எப்பொழுதுனா கர்த்தர் வருமளவும் நீங்கள் பகுத்தறிவுகளாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைபடாது இருக்கிற வஸ்திரத்தையும் என்ன பண்ணுங்க? வெறுத்து தள்ளுங்கள். அப்ப ஆத்தும ஆதாயம் பண்ணணும். கர்த்தர் வருமளவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். ஆத்தும ஆதாயம் பண்ண வேண்டும். கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து நீங்க 4 வசனங்களை வாசிக்கும் போது பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அப்ப நானும் நீங்கள் என்ன பண்ணணும்னா பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவையே நாடுங்கள். மேல சொல்லப்படுகிறது பாருங்க, தேடுங்கள், மேலானவைகளை தேடுங்கள். கிறிஸ்து வருமளவும் இயேசு கிறிஸ்து வருமளவும் மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள். அன்பு தேவ பிள்ளையே, இந்த நாளில கர்த்தர் வருமளவும் நான் எப்படி இருக்கணும்னா சபை கூடி விடுதலை விட்டுவிடக்கூடாது. கர்த்தருடைய பந்தியில ஆண்டவரே நான் சரியான விதத்துல நான் ஆசரிப்பேன். அன்பில நிலைத்திருப்பேன், நீடிய பொறுமையா இருப்பேன், பரிசுத்தமாக இருப்பேன், தீர்ப்பு சொல்லாது இருப்பேன். ஆண்டவர் அது மாத்திரம் சிலரை தேற்றுகிறவர்களாக நான் இருப்பேன். ஆத்துமா ஆதாயம் பண்ணுவேன். அது மாத்திரம் மேலானவைகளை நாடி தேடுவேன். இந்த காரியங்கள் நமக்கு இருக்குமானால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளை அற்புதங்களாக அதிசயமாக கர்த்தர் நம்மளை நடத்தும்படியாக இருக்கிறார். இந்த வார்த்தை கொண்டு கர்த்தர் நம்மளை இன்னும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா, கண்களை மூடுவோமா. எங்களை நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளில
ஆண்டுடைய வார்த்தையை கர்த்தாவே நீங்க கொடுத்திருக்கிற வார்த்தை நான் பிரசங்கித்திருக்கிறேன். கர்த்தர் எங்களோடு இந்த அற்புதங்களை செய்யும்படி எங்களை ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் என்ன செய்ய சித்தமிச்சுக்கிற சித்தத்தை நிறைவேற்றுங்க. இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தினீங்கள், அதற்காக ஸ்தோத்திரம். புதிய மாதத்துக்குள்ள நாங்கள் போகும்படியாக இருக்கிறோம். தேவ கிருபை உண்டாகட்டும். இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இயேசுவின் வல்லமை இறங்கட்டும். அற்புதங்களை செய்யுங்க. தாழ்த்தி வறுமையாக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து பிளஸ் பண்ணி நாங்கள் அனுப்புகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளம் இவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் இருக்கிற குமாரனாய் இருக்கிற பரிசுத்த ஆவியான அன்பின் அனுக்கிரகமும் இன்றும் சதாக்கள் கர்த்தர் வருக வரைக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் நம்மளோடு தங்கி தாபரிப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.